அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கி இருக்கிறது. வானகரத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு சற்று முன்னதாக வந்த எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லலாம். அதிமுகவினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டம் செயற்குழுடன் சேர்த்து இன்று நடைபெறுகிறது. இந்த ஆண்டினுடைய இரண்டாவது செயற்குழு, முதல் பொதுக்குழுவாக இது நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி இந்த செயற்குழு பொதுக்குழு என்பது நடப்பது வழக்கம். அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னராக நடக்கக்கூடிய செயற்குழு என்பதால் கட்சியை வலுப்படுத்துவதற்கான கள ஆய்வு பணிகளை அதிமுக மேற்கொண்டது. அதற்கான ரிப்போர்ட்ஸை 10 பேர் கொண்ட குழு தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு கள ஆய்வை மேற்கொண்டு அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கொடுத்த சப்மிஷன் படியாக பல்வேறு நடவடிக்கைகளை அதிமுக தொடங்க இருக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அமைஞ்சிருக்கு. இன்றைய தினத்தில் 18 தீர்மானங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய அதை ஒட்டியே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, உட்கட்சி தேர்தலை நடத்துவது, கட்சியை வலுப்படுத்துவது, ஆளும் மத்திய அரசுக்கும் தமிழகத்தை ஆளும் திமுக அரசுக்கும் எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றுவது என இந்த செயற்குழு பொதுக்குழு தயாராகிவிட்டது. அதற்கான முன்னெடுப்புகளும் தொடங்கிவிட்டன. தற்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேடைக்கும் வந்துவிட்டார். வரவேற்பு உரை முடிந்த பிறகாக இந்த செயற்குழு பொதுக்குழு, முதலில் செயற்குழு நடக்கும், அதை தொடர்ந்து பொதுக்குழு நடக்கும். அதில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் தான் மிக முக்கியம். ஏன்னா அதிமுகவுடைய 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த செயற்குழு பொதுக்குழு இருக்கும். ஏன்னா 15 மாதம் தான் இருக்குன்றதுனால அதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய முக்கிய பொதுக்குழு செயற்குழு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷமும் டிசம்பரில் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ 15 மாதங்கள் இருக்கும்போது இப்பொழுதே அதிமுக தயாராக வேண்டும் என்று கட்சியின் நிர்வாகிகளுக்கு கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் செயற்குழு கூட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார். தற்போது அதற்கான ஆரம்ப பணிகள், அதற்கான தீவிர பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவரது பேச்சு இடம்பெற இருக்கிறது. மாநில அரசு மீதும் மத்திய அரசு மீதும் விமர்சனங்கள் எப்படி வைக்க போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக இந்த டங்ஸ்டன் ஆலைக்கு எதிரான தீர்மானங்களும் வருன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த இரட்டலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனுப்பிய நோட்டீஸுக்கு வரும் 23ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பதிலும் மற்றும் நேரில் ஆஜராக வேண்டிய சூழல் இருக்கு. அது சார்ந்த முக்கிய முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பார்த்தோம்னா அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு மிக கவனம் தரப்போகிறது. வந்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என 4900 பேருக்கு, கிட்டத்தட்ட 6000 பேருக்கு சாப்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சைவ அசைவ உணவுகள் ஏற்பாடு பண்ணப்பட்டு மிக பிரம்மாண்டமாக இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.